இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு நான் சூடாக சாதம் வடிச்சிருக்கேன், தயிர் தாளிச்சிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஈரல் குழம்புங்க. ஈரல் குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் நுரையீரல் வறுவல் பண்ணியிருக்கேங்க. இன்னைக்கு எல்லாம் ஸ்பெஷல் தாங்க. டெய்லி எப்போ பார்த்தாலும் கறி குழம்பா இருக்குதுன்னா, அதனால இன்னைக்கு ஈரல் குழம்பு வச்சாச்சுங்க. ஈரல் வாங்கிட்டு வந்து குழம்பா வச்சுருக்கோங்க. அப்புறம் நுரையீரல் வாங்கிட்டு வந்து நல்லா சுக்காவாக வறுத்துருக்காங்க. இது நுரையீரல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நுரையீரல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நுரையீரலில் தான் ஆட்டிலே கொழுப்பு இல்லாதது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் வந்து கரிகார் சொன்னார், இதில் தாங்க கொழுப்பே இல்லாது நல்லதுங்க, ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், நுரையீரல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஆட்டோடைய பாட்டு அது அதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த நுரையீரலும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சரி, நல்லா எலும்பு இல்லாமல் இருக்கிறதுனால வயசானவங்க கூட சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம். அதனால்